பைபிள் ஏன் இரு நடையில் இருக்கிறது என்று கேட்கலாம். எல்லா வசனங்களுமே ஒரு வசனத்திற்கு ஒரு வசனம் ஆப்போசிட்டாக இருக்கிறதே. இந்த வேத வாக்கியம் ஏன் இப்படி அமைந்திருக்கிறது? இரு நடையிலுள்ள வேதங்களை நாம் எப்படி கைக்கொள்வது என்று கேட்கலாம். ஏன் பைபிளில் வசனங்கள் இரு நடையில் இருக்கிறது? ஒருவனுக்கு நீதியாக எண்ணப்படக்கூடிய ஒரு வசனம் மற்றொருவனுக்கு பாவமாக எண்ணப்படும். சத்தியமானது ஆளுக்கு ஆள் வேறுபடுகிறது. சூழ்நிலைக்கு சூழ்நிலை வேறுபடுகிறது. உதாரணமாக, முதலாவது ஆளுக்கு ஆள் எப்படி வேறுபடுகிறது? ஒருவன் 100 வயசு வாழ்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது அவன் 50 வயசில் வாகம் பண்ணுவது நீதியாக இருக்கிறது. அதே வேளையிலே ஒரு மனிதன் 55 வயசில் சாகிறான் என்று வைத்துக்கொள்வோம். அவன் 50 வயசில் வாகம் பண்ணுவது அநீதியாக இருக்கும். அப்போ சத்தியம் ஆளுக்கு ஆள் வேறுபடுகிறது. சூழ்நிலைக்கேற்றபடி சத்தியம் எப்படி வேறுபடுகிறது என்று கேட்கலாம். ஒரு ஏழை விதவை 2 காசு போட்டால் எல்லாரும் நிறைய ரூபா போட்டாங்க. அப்போ அந்த சூழ்நிலையை வச்சு தான் ஆண்டவர் சொல்கிறார், இவள் அதிகம் போட்டாள். அவள் சூழ்நிலையில் அவள் 2 ரூபாய் போட்டது அதிகம். அப்போ சூழ்நிலையை வச்சு சத்தியம் செய்து மாறுபடும். ஆகவே ஒரு நீதியை செய்கிற ஒரு மனிதன், அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டாலும் அதே சூழ்நிலையில் வேறொருவனுக்கு அது அநீதியாக எண்ணப்படும். ஆகவே தான் சத்தியம் ஆளுக்கு ஆள் வேறுபடுகிறபடியினாலே பைபிள் இரு நடையில் இருக்கிறது. பைபிளை பின்பற்றுகிற நாம் நம்ம சூழ்நிலையில் எந்த வசனத்து நமக்கு பொருத்தமாக இருக்கிறதோ அதனை எடுத்துக்கொண்டு நாம் சுதந்திரமாய் வாழலாம் என்பதுதான் கர்த்தருடைய கட்டளை என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆமென்.